இது வைத்தியர்களுக்கான பதிவு. யுனானி செந்தூரம் செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். இதற்கு காவிக்கல் மற்றும் படிகாரம் தேவைப்படும். பூங்காவிக்கல் சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான செம்பு சத்து நிறைந்த கனிமச் செம்மண் ஆகும். இதற்கு செஞ்சிலை, மண்சிலை என்றும் வேறு பெயர்கள் உண்டு. இவை யானைக்கால் நோய், கண் நோய்கள், மேகம், அக்கி நோய், வாந்தி, பித்த நோய் இவற்றை நீக்கும். சித்த மருத்துவத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான குருதிப்போக்கிற்கு வழங்கப்படும் பூங்காவி செந்தூரத்தில் காவிக்கல் ஒரு முக்கிய சரக்காக சேர்க்கப்படுகிறது. நீரிழிவு மற்றும் இரத்த சோகை சிகிச்சைக்கான மூலிகை கலவைகளையும் இது சேர்க்கப்படுகிறது. காவிக்கல்லை பயன்படுத்துவதற்கு முன் அதை முறைப்படி சுத்திகரிக்க வேண்டும். அது எவ்வாறு என்றால், தேவையான காவிக்கல்லை அரைத்து இளநீரில் ஊறவிட வேண்டும். 4 மணி நேரம் ஊறிய பிறகு நீரை வடித்துவிட்டு மீதமுள்ள காவிக்கல்லை வெயிலில் காய வைத்து ஃபைன் பொடியாக அரைத்தால் காவிக்கல் சுத்தியாகிவிட்டது. அடுத்தது படிகாரம். படிகாரம் என்பது பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட், அதாவது அலுமினியத்தின் நீரேற்றிய இரட்டை சல்ஃபேட் உப்பு ஆகும். இதை சீனாகாரம் என்றும் அழைப்பார்கள். இதில் உள்ள அலுமினியம் பாக்டீரியாக்களை அழிக்கும் மற்றும் கிருமி நாசினியாக செயல்படும். இதில் உள்ள பொட்டாசியம் கிருமி நாசினியாகவும் தோல் எரிச்சலை குறைக்கவும் உதவுகிறது. மேலும் இதில் உள்ள சல்ஃபேட் நீரை தூய்மைப்படுத்தவும் துகள்களை உறைவிக்கவும் உதவுகிறது, அதாவது கொயாகுலேஷன் ப்ராசஸை செய்கிறது. இந்த படிகாரத்தை சீனாகாரம் என்றும் அழைப்பார்கள். தேவையான அளவு படிகாரத்தை எடுத்து அடுப்பில் வைத்து உருக்கினோமானால் அது நீர் பதத்திற்கு மாறிவிடும். பின்பு காயவிட்டு எடுத்தால் அதன் சுத்தி முடிந்துவிட்டது. யுனானி செந்தூரம் எவ்வாறு செய்வது என்றால், சுத்தி செய்த பூங்காவி பொடி 52 கிராம், சுத்தி செய்த படிகார பொடி 42 கிராம். இவை இரண்டையும் கலந்தால் யுனானி செந்தூரம் தயாராகிவிடும். இந்த யுனானி செந்தூரம் எதற்கு பயன்படும் என்றால், மருத்துவத்தில் ராஜ உறுப்புக்கள் தோய்வடைந்த நோயாளிக்கு கொடுக்கும் பெருமருந்தில் சில நேரங்களில் வீரியம் அதிகமாகி எதிர்வினையாற்றும். உதாரணமாக கரும்புள்ளி வருதல், வாந்தி எடுத்தல், மூச்சு வாங்குதல், நாவறட்சி, பேதி ஆகுதல் போன்ற எதிர்வினை உபாதைகளை ஏற்படுத்தும். அந்த நேரங்களில் இந்த செந்தூரத்தை நோயாளியின் தேகத்திற்கு ஏற்றவாறு கொடுத்தீர்களானால் பெருமருந்தால் ஏற்பட்ட எதிர்வினை அனைத்தையும் இந்த யுனானி செந்தூரம் சரி செய்துவிடும். இந்த யுனானி செந்தூரத்தில் உள்ள பூங்காவி முற்றிலும் காப்பர் சத்து கொண்டது. படிகாரம் அலுமினியம் சத்து கொண்டது. எனவே இவை இரண்டும் 3 டோசேஜில் பெருமருந்தினால் உண்டான விஷத்தை முறித்துவிடும். மேலும் இந்த யுனானி செந்தூரத்தை வயிறு எரிச்சல், குன்மம், உடல் சூடு, ஆசனவாய் எரிச்சல் போன்ற உடல் உபாதைகளுக்கு மோரிலோ அல்லது சுடுநீரிலோ கொடுக்கலாம். இது வைத்தியர்களுக்கான பதிவு. யுனானி செந்தூரம்